நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆராதனை நாளின் காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை என்னோடு எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபங்கள், சிந்திக்கிற தியானங்கள் உடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய பிரசன்னம் கிருபை இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இடைபடுவதற்கு எங்களிடத்தில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. ஆண்டவரே, உதவி செய்யும், எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த ஆராதனை நம்முடைய பிரசன்னம் மட்டுமே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் எல்லாரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பீரானை, ஆற்றலாய் காப்பாரே தம் சேட்டை மறைவில் நம்மை. ஈந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவரருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பீரானை, தேற்றியே தயவால் நீரப்புவார் உன்வாழ் நாளை. பேரன்பராம் பராபரந்தயவை சிந்திப்பாய் இப்போதெப்போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய் ஆமென். நம்முடைய குற்றம் குறைகளை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். நாம் பாவிகள், நாம் குறையுள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. ஆவியானவரே, என்னை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க என்ற ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க என்ற ஜெபத்தோடு கூட ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்த அர்ப்பணிப்போம். ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உங்கள் பாதத்திலே. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உங்கள் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரி போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு இணையற்றது. அந்த அன்புள்ள ஆண்டவரை நேசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏதோ அன்பு கூறுகிறோம், இஷ்டப்பட்டு அன்பு கூறுகிறோம் என்று சொல்வதை விட அவர் நம்மேல் அதிக கரிசனையோடு அன்பு வைத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நம்மை காண்கிறார், ஆலோசனை சொல்கிறார். இவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்து என் ஆத்மாவை காப்பாற்றுகிற ஆண்டவர் மேல் எனக்கு அன்பு வேண்டாமா? ஆண்டவரே, நன்மை நேசிக்கிறேன், முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று பாடுவோம். அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும்
ஆர்வமாய். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். எவ்வளோ அழகான பாட்டு பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சந்தோஷமே என்னவென்றால், நாம் ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் போவோம். அவரை ஒரு நாள் நாம் பார்க்கணும். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு நாள் நான் அவரை பார்க்க வேண்டும், நேருக்கு நேர் முகமுகமாய் அவரை தரிசிக்க வேண்டும். அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். பள்ளிக்கூடத்தில் பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கலாம், பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் இறுதி தேர்வு எழுதி ஒரு நாள் இறுதி தேர்வில் நல்ல மதிப்பெண்களை வாங்கி அந்த மதிப்பெண்களை பார்த்து சந்தோஷப்படணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அதுபோல தான் அந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, வருகிறது போகிறது. திருச்சபையில் எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வருகிறது போகிறது. அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து சொல்லும் வேளையில், என் தேகத்தை விட்டு என்னுடைய ஆவி பிரிந்து போகும் வேளையில், மகிமையின் ஆண்டவரை, எனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, பாடுபட்டாரே, அந்த அன்பான ஆண்டவரை ஒரு நாள் நேருக்கு நேர் தரிசிப்பேன். அது போதும் ஆண்டவரை. உலகத்தில் வேற எதையும் நான் பெருசாக கேட்கல, உலகத்தில் வேற எதையும் நான் பெருசாக நினைக்கல. பக்தன் அழகா பாடுறார். அந்த பாட்டை பாடுவோமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சந்தோஷத்தோடு நித்திய நம்பிக்கையோடு நாம் பாடுவோமா? ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்டவரே என்னை ஒரு விசை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை தூய்மைப்படுத்தும் என்ற ஜெபத்தோடு கூட நம்மை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். முள்
கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். ஒரு கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியாலே நிறைந்திடுவே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியாலே நிறைந்திடுவே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பங்கிடுவேன். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று துணித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று துணித்திடுமோ, ஏழையன் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்பது வேத வசனம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு அழகான வேத வசனம் பாருங்க. 91ஆம் சங்கீதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறது பாருங்கள். அவர் எப்படியாய் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதெல்லாம் நாம் இந்த 91ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு, அந்த ஆண்டவருடைய மகிமையின் பாதுகாப்பு, அது நம்மோடு கூட இருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம். என்ன அருமையான ஒரு ஆண்டவர்! நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஆண்டவருடைய பாதுகாப்புல இருப்போம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவருடைய பாதுகாப்புல இருப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சிலாக்கியமே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்
சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்மை காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. உலகத்தில் போராட்டமான கடினமான வாழ்க்கை தான். ஆனால் நம்மை தூக்கி சுமக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை தோளில தூக்கி சுமக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அலைகள் மோதினாலும் பிரச்சனைகளும் கவலைகளும் நம்மை சுற்றி இருந்தாலும் அவருடைய அன்பான கரங்களில் என்னை அணைத்து ஆறுதல் படுத்தி கண்ணீரை துடைத்து வழி நடத்தும் ஒரு ஆண்டவர் அவர் இருக்கிறார். நான் கவலைப்படுவதில்லை. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையினாலே. பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி
அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் பாவிகள், குறையுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள். ஆனாலும் எங்களை மன்னிக்கிறவர் நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் கிருபை பிரசனம் என்னோடு கூட எங்களோடு கூட தங்கி இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட சுவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். கடந்த காலங்களில் சுவீனமாக இருந்த அநேக மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, அதுபோல இப்பொழுதும் கூட சுவீனமாக இருக்கிற எல்லோருக்கும் நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். சுவீனமாக இருக்கிற பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. சுகத்தையும் பலத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே கொரோனா சூழ்நிலையை நீர் குறைத்து ஆண்டவரே நல்ல சூழ்நிலை கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே முற்றிலுமாக குறைத்து போட்டு ஒரு நல்ல ஆண்டவரே சூழ்நிலை எங்களுக்கு தாரும். உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும்
ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே நடத்துவதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் தாங்க, திறந்த வாசலை தாங்க ஆண்டவரே, திறந்த வாசலை தாங்க. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழிய நிமித்தமாய் உபத்திரவப்படுகிற ஒருவருக்கும் தேவையான கிருபைகளையும் பாதுகாப்பையும் ஆண்டவரே நீர் தருவீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபை மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன 140 பேருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நீர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை உதவி செய்வீராக. எங்கள் சபை மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்கள் மூலமாக அநேகர் சந்திக்கப்படட்டும். எங்கள் சபையில் ஆண்டவரை ஊழிய குழுவினர் ஆண்டவரை கிராமங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பகுதிகளில் நம்முடைய வல்லமை நம்முடைய கிருபை இறங்குவதாக. மோரே பகுதியில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக ஆண்டவரை, வழி நடத்துவீராக. இன்னுமாக எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய கான்ஃபரன்ஸுக்காக, பேராயருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம். நீர் நடத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இந்த வேளையில் கூட சுவாமி ஆண்டவருடைய சபையினுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவருடைய மக்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரை யாரெல்லாம் தேவை நிறைந்திருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களையெல்லாம் சந்தித்து அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நிறைவாய் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் வழிநடத்தும் சுவாமி. ஒருவரும் பரிசுத்தமான சாட்சிகளாக, உண்மை நேசிக்கிற சாட்சிகளாக, உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கட்டும். நீர் வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் சுவாமி. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவங்களே, ஆமேன். அறிவிப்புகள். உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து மறு அறிவிப்பு வரும் வரை விதமாக ஆன்லைனில் ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலும் நீங்கள் வழக்கமாக ஆராதனைக்கு வந்து எப்படி கலந்து கொள்வீர்களோ அதுபோல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். ஆராதனையில் எப்படி கலந்து கொள்வீர்களோ அதுபோல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஓய்வு நாள் வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, புதன்கிழமை தோறும் மாலை 7:15 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனையிலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வருகிற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் திரு சி பிரேம்குமார், சி ஹரிஷ், திருமதி பியூலா சூடாமணி, திருமதி தீபா சந்திரசேகர், திரு ஜே முகிலன், கே காட்வின் குமார், ஜி மதிவானன், திருமதி ஷீலா ஹெர்பர்ட், கெவின் ஜோயல், டெலினா பொன்ராஜ், திருமதி அன்னாள், திரு எம் கிரஹாம் இம்மானுவேல் இவர்களுக்காக ஜெபிப்போம். திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் திரு மரிய செல்வம், திருமதி தங்கம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை அந்த ஆண்டவரே ஆண்டு முழுவதும் நீங்கள் வழி நடத்துங்க. நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. உம்முடைய சாட்சிகளாய் நிலை நிறுத்துங்க. உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் மற்றுமாக 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சங்கீதம் 95:7. சங்கீதம் 95:7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுவீராக. என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசுவின் கிருபை பிரசனம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே பதியட்டும். எங்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான நல்ல ஆண்டவர் வசனங்களை சொல்வீராக. எங்களை கண்டித்து உணர்த்தட்டும், எச்சரிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. இந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது உம்முடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிற என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க. ஆவியானவரே, நீர் மகிமைப்படுங்க. அதுக்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உலக வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான வாழ்க்கை என்று உங்களுக்கு தெரியும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இட்ஸ் அ ஜேர்னி, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இது ஆவிக்குரிய பயணம். இது ஏனோ தானோ என்று வாழ்றதில்லை. மாடு போல, ஆடு போல, மிருகங்களை போல ஏதோ வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா பயணம் செய்கிறது பரலோகத்தை நோக்கி, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி. எனவே இட்ஸ் அ ஜேர்னி, இது பயணம். இந்த பயணத்தில் நம்மை நடத்துபவர் யார்? அது முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் போகிற வழியில் ஏராளமான கண்ணிகள் இருக்கிறது, ஏராளமான குழிகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, தடுமாறும் சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. யார் என்னை பாதுகாக்கிறது? யாரை நம்பி நான் போகிறது? இந்த பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும். அது மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலும் பல சிக்கல்கள், பல போராட்டங்கள், பல கவலைகள், பல சோர்வுகள் எல்லாம் வருகிறது. யாரிடத்துல போகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஆடுகள், நான் உங்களுடைய மேய்ப்பன். ஐ எம் யுவர் ஷெப்பர்ட். மேய்ப்பர்கள் யூதேயா தேசத்தில் அந்த நாட்களில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார்கள். அப்படி என்றால் முக்கியமான கடமையை செய்தார்கள். அவர்கள் பொறுப்பில் இல்லை, கடமையை செய்தார்கள். அதாவது நம்முடைய நாட்டை போல இல்லை. மேய்ப்பர்கள் உயிரை பணயம் வைத்து தங்களுடைய ஆடுகளை அவர்கள் மேய்த்து வந்தார்கள். இரவும் பகலும் மேய்த்தார்கள், இரவும் பகலும் பாதுகாத்தார்கள். இரவும் இட்ஸ் அ 24 hours டியூட்டி. அவ்வளவு ஜாக்கிரதையாய், அவ்வளவு அக்கறையாய் கவனித்தார்கள் ஆடுகளை. அப்படின்னா அந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி பாருங்க. அதனால தான் இரவின் வேளையில் மேய்ப்பர்கள் மந்தையை காக்கிற அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் இரவில் வயல்வெளியில் ஆடுகளை காத்து கொண்டிருந்தால் பாருங்க. ராத்திரி கூட தூங்கலை, அவங்க தூங்க முடியல. ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது கூட மேய்ப்பர்களால் தூங்க முடியல. அவர்கள் ஆடுகளை காவல் காத்து கொண்டிருக்கிறாள். அவ்வளவு அக்கறையாய் பணி செய்கிற பொறுப்பு மிக்க மேய்ப்பர்கள். எனவே தான் ஆண்டவர் அந்த மேய்ப்பர்களை ஒப்பிட்டு தன்னையும் ஒரு மேய்ப்பனாக பாவித்து அவர் அநேக வசனங்களை நமக்கு சொல்லுகிறார். நான் உன்னுடைய மேய்ப்பனாக இருக்கிறேன். இங்கே யோவான் 10 இதைத்தான் வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்றார். நான் உங்களுடைய மேய்ப்பன். நான் உங்களுடைய மேய்ப்பன் என்ன செய்கிறேன்? நான் முன்னே நடந்து செல்கிறேன். அதுதான் இங்கே இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற மேய்ப்பர்கள் அப்படி முன்னே தான் நடப்பார்கள், பின்னாக நடக்க மாட்டார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் 10:3-4. வாசல் வழியா பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமா,
அவன் பாருங்க, ஆடுகளை அழைத்து செல்கிறான், முன்பாக செல்கிறான், ஆடுகள் அவனுக்கு பின்பாக செல்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ அவர் முன்பாக செல்கிற மேய்ப்பன், நமக்கு முன்பாக அவர் செல்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். எதற்காக அவர் அப்படி நமக்கு முன்பாக செல்கிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், அவர் நம்மை போஷிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் சரியான இடத்தை அவர் தேடி வைக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அதை சங்கீதம் 23 நான் வாசிக்க முடியும். அவர் புல்லுள்ள இடங்களில், அதாவது நம்முடைய ஆத்துமாவை எப்படியெல்லாம் வாழ வைக்க முடியுமோ, போஷிக்க முடியுமோ, இந்த ஆத்துமாவுக்கு எப்படியெல்லாம் உதவி கிடைக்குமோ, அப்படிப்பட்ட இடங்களில் ஆகாரம் கிடைக்குமோ அங்கே அவர் போஷிக்கிறார், அங்கே அவர் நடத்துகிறார் ஆண்டவர். அதே போல ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டையில் அவர் நடத்துகிறார். ஜீவ தண்ணீர், ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர், அது உயிர் கொடுக்கிற தண்ணீர், நித்திய ஜீவன் கொடுக்கிற தண்ணீர். அந்த நித்திய ஜீவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் அண்டையில் அவர் நடத்துகிறார். எனவே முன்பாக செல்கிறார், ஆடுகள் பின்பாக போகிறது. அதுதான் இங்கே சங்கீதம் 23 அந்த காலத்திலேயே அவர் பாடினார், ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படி முன்பாக போகிறார். அது மட்டுமல்ல, அவர் முன்பாக ஏன் போகிறாருன்னா, முன்னாடி நிறையா குழிகள் இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது, முட்புதர்கள் இருக்கிறது. இந்த ஆடுகள் எதிலையாவது சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தான் முன்பாக செல்கிறார், ஆடுகள் பின்பாக வருகிறது. இந்த ஆடுகள் அவரை பின்பற்றி செல்வதனால தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறது. ஏதாவது முள்ளு குத்தணும்னா அவரை தான் குத்தணும், ஏதோ கல் குத்தணும்னா அவரை தான் குத்தணும், ஏதாவது தெரியாமல் குழியில் விழணும் அவர் தான் விழணும். அவர் விழமாட்டார், அவர் ஆண்டவர், சர்வ வல்லமை படைத்தவர். ஆனால் பின்னாடி வருகிற ஆடுகள் தடுமாறி விடக்கூடாதே, குழியில் விழுந்து விடக்கூடாதே, முள்ளில் சிக்கிவிடக்கூடாது என்று கரிசனையுள்ள மேய்ப்பனாக முன்னே நடந்து செல்கிறார். ஆடுகள் பின்னே நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆடுகள் பின்னே நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்கள், அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பனாக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கும்போது எவ்வளவு அருமையாக இருக்கிற அவருடைய மேய்க்கிற அருமையான மேய்ப்பனுடைய அன்பு எத்தனை பெரியது, எத்தனை இனிமையானது, எத்தனை மகிழ்ச்சியானது நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அவர் எப்படி அவருடைய கரிசனையை பாருங்கள், அவர் எப்படிலாம் நம்ம மேலே கரிசனை வச்சிருக்கிறார் பாருங்களேன். அவர் ரொம்ப கரிசனை உள்ள ஒரு மேய்ப்பர். முதலாவது, அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார், உயிரை கொடுத்தாரு, ஜீவனையே கொடுத்தார். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் ஒருவர் இழப்பார்கள், ஆனால் இன்னுயிரையே கொடுக்க மாட்டார்கள். விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 53 6 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். தொடர்ந்து வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காக? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தாம் மேலே சுமந்து கொண்டார். ஆடுகளாக நம்மை பாவிக்கிறார், நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிற ஆண்டவர், உயிரையே கொடுக்கிற மேய்ப்பன், a life giving shepherd, உயிரையே கொடுத்தார். இந்த மேய்ப்பனை நம்பாம வேற யாரை நம்ப முடியும் சொல்லுங்க? உலகத்துல யாரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, யார் பின்னாடி நாம் போய்கொண்டிருக்கிறோம்? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்கள பாருங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்தவள் உண்டா? உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவள் உண்டா? இரத்தத்தை சிந்தினவர்கள் உண்டா? அது இயேசு மட்டும்தான். எனவே தான் அவரை நீங்கள் சந்தோஷமாக நம்பிக்கையாக பின்பற்ற முடியும். அதைத்தான் யோவான் 10:11 வாசிக்க கேட்டோம். ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று. அப்படி அவர் கொடுத்த அருமையான ஒரு மேய்ப்பன், அவர் ஜீவனையே கொடுக்கிற அருமையான ஒரு மேய்ப்பன். அது மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன் என்று சொன்னால், அவர் எசேக்கியேல் 34:11 வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 34:11.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நான் ஆடுகளை தேடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேடுறேன். இன்னைக்கு மனிதர்கள் கடவுளை தேடி எங்கெங்கோ போகிறார்கள். கடவுளை ஆலயத்தில், கோயிலில், எங்கேயோ ஒரு இடத்துல தேடுகிறார்கள். ஆலயத்திற்கு போனால் ஆண்டவர் இருக்கிறார், தேவாலயத்தில் இருக்கிறார், அல்லது வேறு கோயில்களில் இருக்கிறார், வழிபாட்டு ஸ்தலங்களில் இருக்கிறார் என்று எங்கெங்கேயோ தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை தேடி தேடி போகிறோமே, அந்த ஆண்டவர் உங்களை தேடி வந்தாருங்க. இந்த இயேசு உங்களை தேடி வந்தாரு. ஆடுகளை தேடி நானே பார்ப்பேன் என்று சொல்லி அவரே இறங்கி வருகிறது, தேடி வருகிற அருமையான ஒரு நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை தேடி வருகிறார். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் ஆண்டவரை, கடவுளை தேடிக்கொண்டிருக்கும் போது, பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் உங்களை தேடி உங்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார். பிரியம், அது மட்டும் இல்லை, இந்த ஆடுகளை விசாரிக்கிறாராம். இந்த ஆடுகளை விசாரிக்கிறாராம். அவருடைய கரிசனை விசாரிக்கிறாரு. மகனே எப்படி இருக்கிற, மகளே எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கிறாரு. கரிசனையோடு இருக்கிறாரு. எசேக்கியேல் 34:6 விதமாக வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34:6, என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. என் ஆடுகளை விசாரிக்க ஆள் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசாரிக்க ஆள் இல்லையே என்ற ஏக்கம், என்ற கவலை அவரை வாட்டுகிறது. ஆண்டவரே, என்னை விசாரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, எவ்வளவு நல்ல மேய்ப்பன் நீங்க நினைச்சு பார்க்குறீங்களா? நாடுகளை விசாரிக்க ஆள் இல்லை, சிதஞ்சு போனாங்க, சிதறண்டு போனாங்க. எப்பொழுதும் தன்னுடைய ஆடுகளை குறித்து, நம்மை குறித்தே யோசிக்கிற ஆண்டவர் தேடி பார்க்கிறார். அப்புறம் அவரே விசாரிக்கிறார். விசாரிக்க ஆள் இல்லை, அவரே விசாரிக்கிறார். 34:11 நம்ம வாசிக்க கேட்டோம். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை தேடுகிறவர். இந்த ஆண்டவர் நாம் காணாமல் போயிட்டோம், ஆனாலும் நம்மளை விடாமல் தேடிக்கொண்டே இருக்கிறார். எரேமியா 50:6. எரேமியா 50:6. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். என்னுடைய ஜனங்கள் இப்போ காணாமல் போயிட்டாங்க. தொழுவம் எது, வீடு எது? ஆண்டவருடைய குடும்பம். தொழுவம் என்று இங்கே ஆண்டவர் குறிப்பிடுவது த ஃபேமிலி ஆஃப் காட், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடம், தேவன் இருக்கிற அருமையான தேவனுடைய குடும்பத்தை விட்டு எங்கெங்கேயோ போய் செதறி கிடக்காங்களே என் மக்கள் செதறி போயிட்டாங்களே, அவங்களுக்கு வீடே தெரியலையே, தங்கள் ஆண்டவருடைய வீட்டை அவள் மறந்து விட்டார்களே, அந்த அளவுக்கு என் மக்கள் இருக்காங்களேன்னு சொல்லி அவர் வேதனையோடு கூட இன்றைக்கு காணப்படுகிற ஆண்டவராக காணப்படும். என் ஜனங்கள் தங்களுடைய தொழுவத்தை, தங்கள் தொழுவம் அடைகிற இடம், அடைக்கலமாகிற இடம், அதை மறந்து விட்டார்கள். அதுவே தெரியாமல் போச்சு. எவ்வளவு வேதனையோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல மேய்ப்பனாம் ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு கூட அவர் இப்படியாக சொல்கிறார் பாருங்க. அவர் இப்படியாக என் ஜனங்கள் இப்படி பல இடங்களில் சிதறி கிடக்கிறார்களே என்று அவர் வேதனையோடு கூட அவர் சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எப்படியெல்லாம் நம்மை வழி நடத்துகிறார் பாருங்க. எரேமியா 31:10. ஆண்டவர் எவ்வளவு அன்பா நம்மளை வழி நடத்துறார் தெரியுங்களா? எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அவர் பாதுகாக்கிறாருங்க, அப்படியே அரவணைச்சு பாதுகாக்கிறார். வேதத்தில் எத்தனை முறை நம்ம வாசிக்கிறோம், கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல அறைகூவி அழைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுபோல நல்ல மேய்ப்பனாக உங்களை நான் பாதுகாக்கிறேன். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பன். அவருடைய கரத்தில் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். பிரியமானவர் பாதுகாக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு மேய்ப்பன் பாருங்க. அவர் நம்மை பாதுகாக்கிற அன்பான ஒரு மேய்ப்பராக காணப்படுகிறார். நம்மை தேடி அலைகிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்மை கவனிக்கிறார், நம்மை ஒன்று சேர்க்க நினைக்கிறார். அவருடைய தொழுவத்தில் நம்மை அரவணைத்து கொள்ள அவளோடு கூட ஏங்கி நிற்கிற அருமையான ஒரு மேய்ப்பனாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர். அது மட்டுமல்ல, இந்த வழி பயணத்தில் நாம் சோர்ந்து விடுவோம். அநேக சமயத்தில் சோர்ந்து விடுகிறோம் இல்லையா? சோர்ந்து விடுகிறோம். சில சமயத்தில்
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பல்லவ ராஜ்யத்து பயணத்தில், ஆண்டவரை நோக்கி செல்கிற பயணத்தில் சோர்வுகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. அந்த சோர்வுகளில் நாம் தளர்ந்து போகிறோம். ஒருவேளை உலக வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களோ, வியாதிகளோ, பிரச்சனைகளோ, கவலைகளோ, இதன் மூலமாகவும் நம்ம சோர்ந்து போகிறோம். நம்மை முன்னாடி நடத்தி செல்கிற மீட்பு என்ன செய்கிறார் தெரியுமா? எப்படியோ நடந்து வா, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 40 11 வசனம். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன பண்ணுறார் தெரியுங்களா? தன்னுடைய மடியில் தூக்கி வைத்து கொடுக்குறார். ஐயோ என் பிள்ளைக்கு நடக்க முடியலங்க, ஐயோ என் பிள்ளைக்கு நடக்க முடியலையே, அவன் தடுமாறுறானே, கஷ்டப்படுறானே, கண்ணீர் விடுறானே. ஒருவேளை அவனை சுற்றிலும் சிங்கங்கள் போல பிசாசு இருக்கிறது, வேதனையான சூழ்நிலை இருக்கிறது, சத்துரு இருக்கிறான், பல கடுமையான சூழ்நிலை இருக்கிறது, உள்ள வியாதி போராட்டங்கள் இருக்கிறது, பலவிதமான சஞ்சலங்கள் இருக்கிறது. நான் விடமாட்டேன், அவனை தூக்கி என் மடியில் வைத்து கொடுக்குறேன். அநேக இடங்களில் நீங்கள் படங்களில் பார்ப்பீங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை தோளில் தூக்கி சுமப்பது போல. அது வெறும் படம் அல்ல, அது தேவனுடைய வசனம். இங்கே ஏசாயா 40:11 அழகா சொல்லுது. கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறார். அவன் நடக்க முடியலையா, நான் தூக்கி கொள்கிறேன், நான் தூக்கி சுமக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், நான் ஏந்துவேன், நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நான் உங்களுக்கு இறங்குகிறேன் என்று சொல்லுகிற அருமையான ஒரு ஆண்டவர். உங்களை தோளில் தூக்கி சுமக்கிறாரே, உங்களை மடியில் தூக்கி சுமக்கிறாரே. எவ்வளோ அன்பான ஒரு ஆண்டவர் பாருங்க. என் பிள்ளை சோர்ந்து விட்டான், என் பிள்ளை சோர்ந்துருக்கிறான், என் பிள்ளை கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், அவனை இப்படியே விட்டான், விழுந்துருவான், தடுமாறிடுவான், வேண்டாம், அவனை விட்டு விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தோளில் தூக்கி சுமந்து வழி நடத்துகிறார். அன்பான ஒரு ஆண்டவர், தோளில் தூக்கி சுமந்து நம்மை வழி நடத்துகிற அருமையான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர், இந்த ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டுமானால் இந்த ஆண்டவருடைய கையில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுங்களா? முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை மட்டும் பார்த்து நாம் முடித்து விடுவோம். யோவான் 10 அதிகாரம் 4 வசனம். யோவான் 10 4 அதிகாரம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின் செல்கிறது. We just follow him. முதலாவது ஆண்டவர் நமக்காக உயிர் கொடுத்தார்னு சொன்னேன். ஆண்டவரே என்னக்காக உயிர் கொடுத்தீங்களே, சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடத்தில் ஒப்புரவான பின்பு, இந்த மேய்ப்பன் எனக்கு எப்படி தெரியும்? உயிர் கொடுத்த மேய்ப்பனையா அவரு. அதனால தான் நான் அவர் பின்பற்றி போகிறேன். அவர் ஜீவன் கொடுத்தார் எனக்காக, சிலுவையில் அடிக்கப்பட்டார் எனக்காக. அதை புரிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, ஆண்டவரே நான் எனக்காக அடிக்கப்பட்டீரேன், எனக்காக ரத்தம் சிந்தினீரே, நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தினீரே, நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு ஆண்டவர் பின்னாடி நாம் பயணம் பண்ணி போகணும். அவரை பின்பற்றி போகணும். யூ ஹேவ் டு ஃபாலோ ஹிம். இந்த ஆண்டவர் உங்களை மடியில் தூக்கி சுமக்கணும்னா, இந்த ஆண்டவர் உங்களை பாதுகாக்கணும்னா, இந்த ஆண்டவர் உங்களை விசாரிக்கணும்னா, இந்த ஆண்டவர் குண்டு குழியில் முள் புதரில் சிக்காமல் ஆண்டவர் நீங்கள் பாதுகாக்கப்படணும்னா, நீங்கள் போஷிக்கப்படணும்னா, இந்த ஆண்டவரை நீங்கள் பின்பற்றி செல்ல வேண்டும். யூ ஷுட் ஃபாலோ ஹிம். கேள்வியெல்லாம் கிடையாது, எங்கே போகிறார் எங்கே வராருலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ பின்பற்றி போகிறதுனா என்ன? நம்பணும். யூ ஷுட் ட்ரஸ்ட் ஹிம். அவரை முழுசும் நம்பினாதான் பின்பற்றி போவீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எப்படி போனாங்க? பேதுரு, யோவான் போன்றவர்கள் அவர் அழைச்சாருன்னு கேட்ட உடனே தங்கள் வலைகளையெல்லாம் விட்டுட்டு போனாங்க. வருங்காலத்தை பற்றி யோசிக்கலை, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒன்றும் யோசிக்கலை. நம்பினாங்க, இவர் நடத்துவார் நம்பினாங்க. ஹீ வில் லீட் அஸ் நம்பினாங்க. அப்படி நம்பி அவருக்கு பின் சென்றார்கள், விசுவாசித்து பின் சென்றார்கள். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்றாரு. அவரிடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க அவரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்பாக நீங்கள் செல்பவர்களாக இருந்தால் இந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற அருமையான ஆண்டவராக இருப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். அதே 4ஆம் வசனத்தில் பாருங்க, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அது அந்நியருடைய சத்தத்தை எல்லாம் அறியாது, அது மேய்ப்பனோட சத்தத்தை அறியும், ஆண்டவருடைய சத்தம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை அறியணும்னு என்ன செய்யணும்?
தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க வேணும். அவருடைய வேதத்தின் வழியாக, வேத வசனங்களின் வழியாக ஆண்டவர் உங்களோடு என்னோடும் பேசுவார். அப்படியே அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அப்படியே அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். அருமையாக இனிமையாக பேசுவார். அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா நீங்க அமர்ந்து இருக்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேத வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அவருடைய வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கும் போது அவர் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் உணர முடியும், கேட்க முடியும். தினந்தோறும் அவருடைய குரலை கேட்குறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளோ போராட்டத்தோடு வாழ்கிறோம், எவ்வளோ கஷ்டங்களோடு வாழ்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகள். ஒருபுறம் பாவ போராட்டம், ஒருபுறம் உலகத்தில் இருக்கிற அநேக போராட்டங்கள்லாம் நமக்கு இருக்குதே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பின்னாடி சென்று, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும்யா, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா? Are you listening to the still small voice of the Lord Jesus Christ? அமர்ந்த அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கை நடத்துகிறீர்களா? நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்படி செய்வோமானால் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, இங்கே யோவான் 10 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். You should know him. அவரை அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்குவோம்? இங்க அறிஞ்சுக்கிறதுனா கேள்விப்படுறதில்ல, ஒருத்தரோட பழகிறது. நம்ம ஒருத்தரோட எந்த அளவுக்கு அறிமுகமாகி அவரோட பழக 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 அவரோட பேச 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 அவர் உங்களோட பேச நீங்கள் அவரோட பேச அப்படி பழக பழக 2 பேரும் ரொம்ப தோஸ்தான பிறகு அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி அவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகள் என்னை அறியும். அப்படி பிணைந்த ஒரு உறவு உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்குதா, நமக்கு இருக்குதா பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறார். நீங்கள் ஆடுகள்ன உடனே ஏதோ சாதாரணம்னு நினச்சிக்காதீங்க. அவர் நம்ம ஆடுகள்னு ஒரு ஒப்பிட்டு சொல்லுகிறாரே தவிர, அவருடைய நண்பர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவரோடு கூட பிணைந்திருக்கிறவர்களாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அது ஊமையாக சொல்கிறாரு. என் ஆடுகள் என்னை அறியும், நான் ஆடுகளை அறிவேன், அந்த ஆடுகளுக்கும் எனக்கு தெரியும். 2 பேருக்கும் இடையில எங்களுக்குள்ள ஒரு அவ்வளவு பெரிய டீப் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்கிறது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதா? ஆண்டவர் எனக்கு தெரியுங்க, தெரியும்னா பழகிக்கிட்டே இருக்கேன், அவரோட பேசிக்கிட்டே இருக்கேன். பழக 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 தினந்தோறும் அதிகாலையிலுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க அவருடைய வேத வசனத்தை வாசிக்க, அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க, அவருக்கு பின்னாடி செல்ல 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 அவரை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், அவரை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், அவரோடு கூட நான் பிணைந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. அதான் ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இடையில எந்த பிரிவும் இருக்கக்கூடாது. நாங்கள் உங்களோட ஆண்டவரே, நாங்கள் பிணைந்திருக்க வேணும். பிணைந்திருக்க அழகாக சொல்றாரு பாருங்க. என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் அந்த அளவு பிணைஞ்சதுனால அவங்களுக்காக உயிரையே கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டுமா? 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பருமாகும். பிரியமானவர்களே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேணும். ஒபே த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்லதை கீழ்ப்படியணும். இவளை எல்லாவற்றையும் நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவார். தெரியுங்களா? நம்ம அப்படியே தூக்கி சுமப்பார் ஆண்டவர். நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு அன்பான ஆண்டவர் இருக்கிறாருங்க, அன்பான ஆண்டவர் இருக்கிறாரு. இப்படியாக அவருடைய அமர்ந்த சத்தத்தை கேட்டு அவருடைய வேத வசனங்களை தியானித்து அவரோடு அமர்ந்து பிணைந்திருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் நம்மோடு கூட விசேஷமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல,
இந்த ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் இன்னுமே தேடிக்கொண்டே இருக்கிறார். He is still searching. இன்னமும் அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, யாரை? இன்னமும் நிறைய ஆடுகள் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், இன்னும் நிறைய ஆடுகள் இருக்கு. இப்போ நாங்கள் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். இந்த தொழுகத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேணும். வீடு தெரியாம, தேவனுடைய வீடு தெரியாம, த ஹவுஸ் ஆஃப் காட், த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீடு, பரலோக ராஜ்யம்னு சொல்றோம். இந்த தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டிய ஏராளமான ஆடுகள் சிதறப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார், வேதனையோடு கூட இருக்கிறாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த ஆடுகளுக்காக மனதுருகினதை நாம் பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிதறி போயிருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு. அவங்களுக்கு பேர், ஊர் எதுவுமே முக்கியம் இல்லை. எந்த மொழி, எந்த நாடு, எந்த ஜாதி, அதெல்லாம் ஆண்டவருக்கு இல்லை. எல்லாரும் அவருடைய பிள்ளைகளே. உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆண்டவருடைய ஆட்டு மந்தையில் வர வேண்டியவருடைய தொழுவத்தில் வர வேண்டியவர்கள், அவருடைய பாதுகாப்பின் கீழே வர வேண்டியவர்கள், அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரப்பட வேண்டியவர்கள் எங்கெங்கேயோ இருக்கிறார்கள். மூலை முடுக்குகளில், கிராமங்களில், மலைகளில், காடுகளில். ஆண்டவரே, அவளை எல்லாம் கொண்டு வர வேண்டுமே என்ற ஏக்கம் இந்த மேய்ப்பனுக்கு இருக்கிறது. இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளெல்லாம் நான் கொண்டு வர வேண்டுமே என்று இந்த மேய்ப்பன் ஏக்கத்தோடு உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்பா, உன்னை நான் மடியில் தூக்கி நடத்துகிறேன், உன்னை நான் பாதுகாக்கிறேன், உன்னை நான் அரவணைக்கிறேன், விசாரிக்கிறேன், எல்லாம் சரி, என் கூட இருக்கிறிய, என்னோட ஏக்கம் இதை நீ புரிந்து கொண்டு என்னோடு கூட தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பாயா? என்னோடு கூட இருந்து தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை நீ சேர்த்து விடுவாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. பாருங்க, நாம் பாரத்தோடு கூட ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேணும். எதற்கு ஊழியம் செய்யணும், எதற்கு நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம வெறுமனே ஆராதனை நடத்திட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வெறுமனே ஆராதனை நடத்துவதிலும் ஆலயத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவளையெல்லாம் என்னுடைய தொழுவத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே. 130 கோடி மக்கள் இந்த தேசத்தில் உண்டு. கணக்கில் அடங்காத மக்கள், குழந்தைகள், பெரியவர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு. அவளையெல்லாம் நான் கொண்டு வர வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய ஏக்கம் அதுவாக இருக்குமானால் நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், அநேக சமயத்தில் நம்ம திருப்தியாகி விடுகிறோம். சில பேர் ஊழியத்தில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் இங்கே ஒரு மேய்ப்பனை குறித்து வேதம் சொல்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வீட்டுக்குள் வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆமா, 99 ஆடு வந்து சேர்ந்துருச்சுங்க. 99 ஆடு வந்து தொழுவத்தில் வந்து சேர்ந்துருச்சு, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஒரே ஒரு ஆடு காணும். ஒரு ஆடு தானே, 99 ஆடுலாம் வந்துருச்சு இல்லை. அது தொழுவத்தை மூடி போய் தூங்கு அப்படி சொல்லலை. அந்த மேய்ப்பன் அப்படி நினைக்கல. ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஆடு தானே, போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லலை. அப்படி விட்டு விடவில்லை. நாம் இன்றைக்கு அநேக சமயங்களில் நமக்கு ஆலயங்களுக்கு ஆட்கள் வருகிறார்கள், கூட்டங்கள் வருகிறது, காணிக்கைகள் வருகிறது, கூட்டம் சேருகிறது என்பதனாலே அதோடு நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம், நிறைவடைந்து விடுகிறோம். இவ்வளவு ஊழியம் நடக்குது, இத்தனை பேர் ஆராதனைக்கு வர்றாங்க, இவ்வளவு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறோம். ஆனால் வெளியில இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். The only one sheep that is outside the fold. வெளியில இருக்கிற அந்த ஒரே ஒரு ஆட்டை குறித்து கவலையுள்ள, கரிசனையுள்ள ஒரு மேய்ப்பன். ஏன் அவர் படுத்தவும் முடியாதா? 99 ஆடு வந்துருச்சு, ஒரு ஆடு தானே, இந்த ராத்திரி வேளையில் அது எங்கே போய் தேடி பிடிக்கிறது அப்படின்னு நினைக்கல. அந்த ராத்திரி வேளையிலும் அவன் கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு காட்டிலையும் முள்ளிலையும் புதர்லையும்
எல்லா இடத்துலையும் தேடி 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 அந்த ஆடு எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு கூட தேடுகிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறாரே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு தேடுகிறாரே, முள் புதரில் தேடுகிறாரே, காட்டில் தேடுகிறாரே, இரவெல்லாம் தேடுகிறாரே. அது கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு மனசுல சந்தோஷமே இல்லையே. 99 ஆடு இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் வரலையே. அந்த ஒரு ஆடை தேடிக்கொண்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, நாம் தேடுகிறோமா? வெளியில இருக்கிறது ஒரு ஆடு இருக்கு, ஒரே ஒரு ஆடு இருந்தா கூட, வெளியில இருக்கிற ஒரே ஒரு ஆடு இருந்தா கூட அதை தேடி 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 கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நான் அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்டால் மட்டும் போதாது, அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவருக்கு பின் செல்கிறவனாக இருந்தால் மட்டும் போதாது. இந்த கரிசனையுள்ள இந்த மேய்ப்பனுடைய இயக்கத்துக்கு நான் பதில் சொல்லுகிறவனாக, அதை நிறைவேற்றி வைப்பவனாக நான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் தான் அந்த பொறுப்பில் இருக்கிற. ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார், ஊழியர்களுக்கு என்று நான் சொல்லலை, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நினைக்கிறாங்க ஊழியம் செய்கிறது பாஸ்டருடைய வேலைன்னு. இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு ஆடு வெளியில் இருக்க, அதை தேடி போகணும், அதை தேடி போகணும், தேடி போகணும்னு ஆண்டவர் ஒருவரையும் பார்த்து அன்போடு கூட அழைக்கிறார். தேடி போவோம்மா. ஒரே ஒரு ஆடு வெளியில் எங்கே இருக்குன்னு தெரியல. அது ஒருவேளை சாராய கடையில் உட்கார்ந்துருக்கலாம், மதுக்கு அடிமையாக இருக்கலாம். அந்த ஆட்டை தேடி போக வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. ஒருவேளை அது பாவத்தில் அடிமையாக இருக்கலாம். ஒருவேளை உலக வாழ்க்கையில் நொந்து போய் இனிமேல் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை மிகுந்த வியாதியின் கோரத்தில் பிடியில் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை தெரியாமல், ஆண்டவருடைய அன்பை தெரியாமல், ஆண்டவருடைய கிருபையை தெரியாமல், ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை, சிலுவையின் அன்பை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தேவையோடு இருக்கலாம். உலகத்தின் எல்லா இடங்களிலும் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி ஒரு ஆடு இருந்து கொண்டிருக்கிறது, அப்படி நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தேட வேண்டும். எனக்கு 99 ஆடு வந்துருச்சு, என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நான் சொகுசாக வாழ்வதற்காக ஆண்டவர் நான் அழைக்கலை. அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம அழைக்கலை. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் உண்டு. அது ஒரே ஒரு ஆடாக கூட இருக்கலாம். அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக நான் படாத பாடுபட்டு பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி பிரயாசப்படுறவங்களா நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு திட்டத்தோடு வச்சுருக்காருங்க. ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஒரே தொழுவமாகும், ஒரே தொழுவமாகி ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாற வேண்டுமா? அதான் ஆண்டவருடைய சித்தம். ஒரு நாள் வரும், நாம் எல்லாரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக நாம் மாறுவோம். 16ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக இருப்பார்கள். எல்லாரையும் நான் கூட்டி சேர்ப்பேன், எல்லாரையும் நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே தெரியுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு. தொழுவம் என்று அங்கே அவர் குறிப்பிடுவது அவருடைய மகிமையின் ராஜ்யம். ஒரு நாள் தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்தில் இங்கே இந்த மக்களையெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா இடங்களிலிருந்தும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பல இடங்களிலிருந்து நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 23:3. நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். எல்லா தேசங்களிலிருந்து நான் கொண்டு வருவேன். ஒரே தேசத்தை சொல்லலை அவர், வெறும் இஸ்ரேல் நாட்டை பற்றி மட்டும் சொல்லலை. உலகத்தின் எல்லா தேசங்களிலிருந்தும் என்னுடைய தொழுவத்துக்கு ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். அது பரம ராஜ்யமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கும்போது இந்த ஆடுகள் எல்லாம் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த வேலையில் இன்னும் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹி ஸ்டில் சர்ச்சிங், தேடிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு ஆட்டை தேடிக்கொண்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த ஒரு ஆடு நானாக கூட இருக்கலாம். சில பேர் இன்னும் திருச்சபையில் அங்கமாக இருந்து ஆண்டவருடைய திருச்சபைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களில் ஒருவேளை சிக்கி தவித்து கொண்டு தேவையில்லாத காரியங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு விலகி இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை தேடுகிறார். நீ ஒரே ஒரு ஆடு தான், ஆனால் ஆண்டவர் உங்களையும் தேடுகிறார். அதே சமயத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி செல்கிற அருமையான தேவ பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆட்டை தேடி பிடிங்க. எங்கே இருக்காங்க? உங்களை சுற்றி இருக்காங்க, நம்முடைய இடங்களில் இருப்பாங்க, நம்முடைய தெருக்களில், நம்முடைய ஊர்களில், நம்முடைய கிராமங்களில்
எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, தேடி பிடிங்க, ஒரு ஆடு இருக்கிறது. ஆண்டவரே அந்த ஆட்டை எனக்கு காமிங்கப்பா, அந்த ஒரே ஒரு நபர் யாருன்னு எனக்கு தெரியல, காட்டுங்க. ஜெபத்தோடு கேளுங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்தோடு கேளுங்க, ஆண்டவர் இப்படி உதவி செய்வார். ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படி காட்டினார். ஒரு நாள் அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், மகனே இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட வீட்டுக்கு நீ போனான். அப்படி சொன்னாராம், எனக்கு ப்ரோக்ராமுக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு அடுத்த ப்ரீச்சிங் அசைன்மெண்ட்டுக்கு. இல்லை நீ உடனே போ. அந்த வீட்டுக்கு போனாராம், கதவை தட்டினாராம். அந்த மனிதன் கதவை திறந்து ஏன் அந்த வேலையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்டான். முதல்ல கோவப்பட்டான். இவர் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லும்போது அவன் அழுதானான். அருமையான சகோதரனே, அழுதானான். நான் தற்கொலை பண்ண போகிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, என் மாலலோன், வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது, நான் இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு நான் தற்கொலை பண்ண போனேன். என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி வந்த ஒரு 2 நிமிஷம் பிந்திருந்ததுன்னா என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னான். அப்படி எத்தனை ஆடுகள் நம்மை சுற்றி இருக்கிறது, எத்தனை ஆடுகள், எத்தனை நபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களெல்லாம் நாம் கவனிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, கவனிக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு நபருடைய வீட்டுக்கு, ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு ஒரு போதகரை அழைத்து சென்றார்களாம். அந்த போதகர் சொன்னாராம், இந்த அம்மா ரொம்ப விசேஷமானவங்க, அதனால் நீங்கள் அவங்கள கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனாராம். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது உண்மையில் நடந்த சம்பவம், அந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விருதுநகர் அருகில் உயிரோடு இருக்கிறாள், இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அங்கே கூட்டு போனாங்களாம். கூட்டு போனால் அந்த சகோதரி வெளியே போயிருக்காங்க. அந்த அம்மா அப்படியே பிள்ளைங்க சொன்னாங்களாம், அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். என்னடா வெளியே போயிருக்காங்க, சரி. அவங்க வரும்போது இந்த அம்மாவுக்கு இவங்கெல்லாம் வணக்கம் சொன்னாங்களாம். அந்த அம்மா வணக்கம் சொல்லலை, தலையை மட்டும் ஆட்டினாங்களாம். அந்த பாஸ்டர் நினச்சார், என்னடா இந்த அம்மா கையை கூட தூக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சார். உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது, அந்த அம்மாவுக்கு 2 கரங்களும் கிடையாது. 2 கரங்களும் தோளுக்கு அப்புறம் கரங்களே இல்லை. அப்புறம் அந்த அம்மாவுடைய கதையை அவங்க சொன்னாங்க. எங்கள் அம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த அம்மாவுடைய வரலாறு இதுதான். என்ன நடந்தது என்றால், அவர்கள் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். அவர் கிறிஸ்தவங்களால் கிடையாது, கிறிஸ்தவங்க குடும்பத்தில் பிறக்கலை, எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவள் ஒரு முறை என்ன ஆச்சு, அவங்க மின்சாரம் ஷாக் அடித்து பயங்கர ஒரு விபத்துக்குள்ளாக சிக்கி போனார்கள். மின்சார விபத்து. அந்த விபத்தில் சிக்கினதுனால அவருடைய கையும் காலும் செதஞ்சு போச்சு. கையும் காலும் ரொம்பவே செதஞ்சு போச்சு. மருத்துவமனையில் அவர்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் வந்து பார்க்குறாங்க, 2 கையும் நஞ்சு போச்சு, எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, நசுங்கி போச்சு, செதஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க சொல்கிறாங்க, அம்மா இந்த 2 கரங்களையும் நாங்கள் எடுக்கணும். அந்த அம்மா அழுறாங்க, கடவுளே நான் இந்த 2 கையை கூப்பி எத்தனை நாள் நான் கும்பிட்டுருப்பேன், எத்தனை நாள் நான் கும்பிட்டுருப்பேன், இந்த கையே எனக்கு இல்லாமல் பண்ணுறியேன்னு சொல்லி அவர்கள் அப்படி அழுதாங்களாம். அவர்கள் ஒருவேளை அவர்கள் வழிபட்ட அந்த மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தவர்கள் அழுதாங்களாம். அப்புறம் அந்த 2 கையை வெட்டி விட்டார்கள். அப்படி வெட்டின பிறகு ரொம்ப சோகத்தோடு படுத்திருக்கும் போது தான் ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த அம்மாவை தேடி சென்றிருக்கிறார். தேடி சென்று அந்த அம்மாவுடைய சோக கதையை கேட்டு வேதனைப்பட்டிருக்கிறார், ஜெபித்திருக்கிறார். அப்படி ஜெபிக்கிற சமயத்தில், அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிற சமயத்தில் டாக்டர்ஸ் வந்தாங்களாம். வந்து காலை தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்களாம், இந்த காலையுமே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். காலும் செதஞ்சு போச்சு. அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்புறம் எதுக்கு உயிர், கை 2 வெட்டி எடுக்க போகிறீங்க, வெட்டி எடுத்துட்டீங்க, காலையும் வெட்டி எடுக்க போகிறீங்க, அப்புறம் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த பாஸ்டர்ட்டா, நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, நானும் கேட்குறேன், இனிமேல் 2 கையும் காலும் இல்லாமல் நான் வாழ முடியாது, எனக்கு உதவி செய்யிட்டு அந்த 2 காலையாவது ஆண்டவர் எனக்கு காப்பாற்றி கொடுப்பாரா அவங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த அம்மாவும் அழுது ஜெபித்தார்கள். அடுத்த நாள் பரிசோதனைக்கு வந்த மருத்துவர்கள் ஆச்சரியத்தோடு இந்த காலை தொட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, கால் நல்லா இருக்க, செதஞ்சு போன கால் மாதிரி தெரியல, உறுதியாக இருக்குதான்னு சொன்னாங்களாம். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இயேசுவின் மேல் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு நம்பிக்கை வந்து விட்டது. அந்த காலை எடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு 2 கால் இருக்குது, 2 காலுடையெல்லாம் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நான் காலையில் நான் எந்திரிச்சு நான் ரெடி ஆகணும்னா என்னுடைய மகன் தான் என்னை ரெடி பண்ணுவான், எனக்கு கை கிடையாது. என் மகனை என்னை குளிப்பாட்டி என்னை ரெடி பண்ணி எனக்கு சாப்பாடு ஊட்டுவான், எல்லாத்தையும் இந்த பணிவிடை அவன் தான் செய்வான். அவன் அப்படி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வான், எனக்கு மத்தியான சாப்பாட்டையும் ஊட்டி விடுவதற்காக மத்தியானம் ஸ்கூல் டைம்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து அவன் எனக்கு ஊட்டி விடுவான்,
சாயந்தரம் வந்து பிள்ளைங்க தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? காலையிலே நான் சாப்பிட்ட பிறகு இந்த 2 கால்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரே, இந்த கால்களை வைத்து நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேருக்காவது போய் ஜெபித்து விட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு வருவேன். இப்போது அப்படி தான் போயிட்டு வரேன். ஒரு 10 பேரை நான் பார்த்துட்டு வருவேன். ஒரு 10 பேரையாவது பார்த்துட்டு, என்னுடைய மகன் மத்தியானம் வீட்டுக்கு வர்றது கூட நான் 10 பேரை பார்த்துட்டு ஓடி வந்துடுவேன். அப்புறம் நான் கையில் அவங்க பேக் மாட்டியிருந்தாங்க, அந்த பேக்கில் மிஷினரி காணிக்கைகளை வசூலிக்கிற ரிசிப்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அதையும் செய்கிறீங்களாமா? அதையும் செய்கிறேன். இவ்வளவு கஷ்டத்தோட கையெல்லாம் இல்லாமல் வாழ்கிறீர்கள், ஓடி ஓடி உழைக்கிறீர்கள், காலெல்லாம் சோர்ந்து போகிற அளவுக்கு நீங்கள் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறீங்க, உழைக்கிறீங்க, உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போதர் சொன்னபோது சொன்னாங்களா, ஐயா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் வந்திருந்தாருன்னா எனக்கு 2 கையும் கிடச்சிருக்குமே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் வந்திருந்தாருன்னா, எனக்காக என்னுடைய கரங்களுக்காக ஜெபித்திருந்தால் ஒருவேளை எனக்கு 2 கரங்களும் எனக்கு கிடைச்சிருக்குமே. அவர் 2 நாள் பிந்தி வந்துட்டாரு. அதுபோல இன்றைக்கு யாருக்கு என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது. நான் பிந்தி போய்விட்டால் அவர்களுக்கு என்ன நடக்குமா என்று தெரியாது. அதற்குள்ளாக அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை கைகளும் கால்களும் இருந்தாலும் கூட அவர் நித்திய நரகத்துக்கு போவார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். வேதத்தை படித்து போதகர்கள் மூலமாக நித்திய நரகத்துக்கு போய் அவள் அங்கே வேதனைப்படுவார்களே. அப்படிப்பட்ட நிலைமைக்கு யாரையும் நான் விட்டுவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். பிந்தி விடக்கூடாது. இட் should not be too late. நான் பிந்தி விடக்கூடாது. தேடி தேடி அலைகிறேன், மக்களை தேடி தேடி அலைகிறேன். அவர்கள் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கும் முன்பாக, அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நேரும் முன்பாக, அவள் தங்கள் ஆத்மாவை அழிக்கும் முன்பாக அவளை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும். இட் should not be too late. அது லேட் ஆகிவிடக்கூடாது, பிந்தி விடக்கூடாது. அதுக்காகத்தான் ஓடுறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடுறேன். யார்ட்டெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இந்த கால் டயர்டாகிருது. ஏன்னா கரங்கள் இல்லாமல் காலிலே தான் நான் நடக்கிறேன். எல்லா வேலையும் செய்கிறதுனால கால்கள் இரவு நேரம் வரும்போது கால்கள் சோர்ந்து விடும், தளர்ந்து விடும். ஆனாலும் அடுத்த நாள் கஷ்டப்பட்டு அந்த கால்களை நான் பயன்படுத்தி நான் ஓடி ஓடி ஆண்டவருக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் என் ஆண்டவர் மீண்டும் வரும்போது, அல்லது என் ஆண்டவரை நான் தரிசிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு கரங்களை கொடுப்பாரு, மகிமையின் வாழ்க்கையும் கொடுப்பாரு. அது வரைக்கும் ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன். காணாமல் போன ஆடுகளை தேடுகிற அருமையான ஒரு சகோதரி, 2 கரங்களும் இல்லை, ஆனாலும் தேடி தேடி சென்று ஆடுகளை தேடி அலைகிற அருமையான ஒரு சகோதரி. அன்பானவர்களே, நமக்கு கால் கொடுத்துருக்காரு, கரங்கள் கொடுத்துருக்காரு, வாழ்க்கை கொடுத்துருக்காரு, சுகம் கொடுத்துருக்காரு, பலன் கொடுத்துருக்காரு, பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் காணாமல் போன அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடக்கூடிய மனம், பாரம் நமக்கு உண்டா? கரிசனை நமக்கு உண்டா? பிந்தி போவதற்கு முன்பாக, காலங்கள் கடந்து போவதற்கு முன்பாக நான் தேடி சென்று அந்த ஆட்டை கண்டுபிடிப்பேன் என்ற வைராக்கியமும் அந்த பாரமும் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மேய்ப்பனை போல, கரிசனையோடு தேடுகிற ஒரு அருமையான மேய்ப்பனை போல நம் மத்தியில் என்று நம்மை அழைக்கிறார். அவரை பின்பற்றுவோம், அவருடைய சத்தத்தை கேட்போம், அவருக்கு கீழ்ப்படியோம். அது மட்டுமல்ல, காணாமல் போன ஆடுகள், அது ஒரே ஒரு ஆடாக இருந்தாலும் தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். அந்த ஒரே ஒரு ஆட்டு நிமித்தமாக பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகுமா? ஒரே ஒரு ஆடு தான், ஒரே ஒரு நபர் தான், ஆனால் பரலோகம் சந்தோஷப்படும், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படியாக ஒரு மகிமையான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாக இருக்கிற என் ஆண்டவர், ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாக எங்களை பாதுகாக்கிறவர், சுமக்கிறவர், ஆண்டவரே, எங்களை மடியிலே தூக்கி சுமக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், விசாரிக்கிறவர், ஆதரிக்கிறவர், மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போகும் வரைக்கும் எங்களை கூட்டி சேர்த்து அரவணைக்கிறவர், ஆண்டவரே, காணாமல் போன ஆட்டை தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிறவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே மேய்ப்பனாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் உமோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ, தினந்தோறும் உடைய சத்தத்தை கேட்டு வாழ உதவி செய்யும். காணாமல் போன அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடுகிற மனப்பாங்கையும் பாரத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தாரும், கிருபைகளை தாரும்.
இப்படி தீர்மானிக்கிற ஒருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் முடிவு பாடலாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை மேய்க்கிற மேய்ப்பன், நம்மை வழிநடத்துகிற மேய்ப்பன், தூக்கி சுமக்கிற மேய்ப்பன், தோளில தூக்கி சுமக்கிற அன்பான ஆண்டவர், நமக்கு மேய்ச்சல் காட்டி போஷிக்கிற ஒரு ஆண்டவர், அவரை பின்பற்றுவோம். ஆண்டவரே, ரட்சா பெருமானே, எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடுவோமா? நாம் பாடலாம். ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை பாடுவோம். ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். மேய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்தும் வருவி, ஜீவ தண்ணீரண்டை என்றும் ஏழை பார செய்குவி. ஏசுநாதா ஏசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி. ஏசுநாதா ஏசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பி. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவி, மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவி. ஏசுநாதா ஏசுநாதா ஒரு போதும் கைவிடி. ஏசுநாதா ஏசுநாதா ஒரு போதும் கைவிடி. ஜீவ கால பரியந்தம் மேய்க்கும் காத்தும் வருவி, பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவி. ஏசுநாதா ஏசுநாதா ஊழி காலம் வாழ்விப்பி. ஏசுநாதா ஏசுநாதா ஊழி காலம் வாழ்விப்பி. முடிவு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, மேய்ப்பனாகி உம்மை பின்பற்றுபவர்களாக, உம்முடைய வழியில் செல்கிறவர்களாக, காணாமல் போன ஆடுகளை தேடுகிறவர்களாக எங்களை நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், ஒப்புக் கொடுக்கிறவர்கள், காணிக்கைகளை படைக்கிறவர்கள் எல்லோரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. சாட்சியாக நிலைநிறுத்துங்க, பயன்படுத்துங்க.
துதிகன மகிமையெல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கூட கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.